ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கவர்மெண்ட்டில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த எப்படி கரெக்ஷன் பண்ணுறது, ஒவ்வொரு ஜூனியர் கிரேடுக்கு எப்படி, சீனியர் கிரேடுக்கு எப்படி எல்லாம் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்களேன். இப்போ வேறு ஒன்றும் இல்லை, குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 8th பாஸ். அவங்க ஜூனியர் கிரேட் போடலாம், அது போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேப்பர் ஜூனியர் கிரேடு எவ்வளோ, 100 மார்க்கு. ஃபஸ்ட் பேப்பர் ஜூனியர் கிரேடுக்கு 10 நிமிஷத்தில் 100 மார்க்கு. அதுக்கப்புறம் செகண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லெட்டர், ப்ரொஃபஷ்னல், சர்க்குலர், அது 50-50 அது போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன இதுன்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, என்ன மேடம் எப்படி மார்க்கு அப்படின்னு. உங்களுக்கு ரெடி ரெக்கனரும் போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 90 மார்க் எடுக்கணும். எதை சேர்த்து? போத்து ஃபஸ்ட் அண்டு செகண்ட் பேப்பர்ஸு 200க்கு 90 மார்க் எடுக்கணும். ஆனால் இன்னொன்று நினச்சிக்கணும், ஒவ்வொன்றுத்துலேயும் 45 எடுக்கணும். ஈச் பேப்பர் 45 மார்க்ஸ்ன்னு ஈச் ஒன் ஆஃப் பேப்பர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஃபஸ்ட் பேப்பரு ரெண்டும் சேர்த்து 90 மார்க்லேருந்து 119 வரையிலும் செகண்ட் கிளாஸு, 120 மார்க்ஸ் டு 149 ஃபஸ்ட் கிளாஸு, 150 மார்க்ஸு எபோ டிஸ்டிங்ஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே போல் சீனியர் கிரேடுக்கும் இந்த மார்க்ஸ் எல்லாமே ஒன்று தான். சீனியர் கிரேடுன்னா என்னென்னா, ஜூனியர் பாஸ் பண்ணியிருந்தால் சீனியர் கிரேட் போடலாம் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. இதை வரையிலும் போட்டிருக்கேன். இதை பார்த்து அனலைஸ் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சில இது சின்னதாக மார்க்கை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு சின்னதாக ஒன்று போடுறேன், அதையும் பார்த்துக்கங்க. அதே போல் பாருங்களேன், சீனியருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே போல் ஸ்பீடு போட்டிருக்கேன். ஸ்பீடு 100 மார்க்கு தான் சீனியர் கிரேடுக்கு. அது அனலைசேஷன் எப்படின்னு நான் போட்டிருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் பேப்பர் போட்டிருப்பேன். செகண்ட் பேப்பர் என்னான்னு போட்டிருப்பேன், அதையும் பார்த்துக்கங்க. ஆனால் செகண்ட் பேப்பர் மார்க்கு பாருங்களேன், ஸ்டேட்மெண்ட்டுக்கு 60, இந்த மொத்தம் 2 4 6 லெட்டர்ஸ், 2 4 6 அஃபீஷியல், டெமி அஃபீஷியல், அஃபீஷியல் ப்ரொசீடிங், லீகல் ப்ரொசீடிங், கவர்மெண்ட் ஆர்டர், மெமரண்டம், இந்த லெட்ரு எல்லாத்தையும் சேர்த்து ஏதாவது ஒன்று வரும். அது 40 மார்க்கு தான். அதுக்கு தனியாக உங்களுக்கு போட்டிருக்கேன். அதுக்கு மார்க் எப்படி, சேம் ஜூனியர் சீனியர் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இதுதான் அனலைசேஷன். அதுக்கு மார்க் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதையும் பார்த்துக்கங்க. சேம் இதே மாதிரி தான் இருக்கணும். தமிழ், இங்கிலீஷ்க்கு தமிழ் கூட நான் இன்னொரு டிப்பு போடுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.